வந்து தருமபுரிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்டன் மறைவுக்கு பிறகு வந்திருக்கேன். தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துட்டு இருக்குது என்பதை உங்க எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொளத்தூர் தொகுதி, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் மிக முக்கியமான ஒரு இடத்துல மக்களுடைய அதிக நடமாட்டம் இருக்கின்ற ஒரு இடத்தில் ஈவினிங் ஒரு 7 o'clock வந்து கூலிப்படையால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி தமிழ்நாடு முழுக்க 2 நாட்களாக பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பல படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 3 மாதத்தில் 6 படுகொலைகள் நடக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது யார் கொலை செஞ்சாங்க, எப்படி அந்த கொலை நடந்தது என்று ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட நம்மளுடைய தமிழக காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி சேலம்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான நபர் சண்முகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். திமுக கவுன்சிலரின் ஹஸ்பண்ட் அப்படின்றது இன்னைக்கு அவங்களே சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேத்து நடந்த படுகொலையில பாத்தீங்கன்னா அருள் அப்படின்றவர் ஆல்ரெடி திமுகல வந்து இருக்கிறவர் அப்படின்னு அவங்க கட்சி பேனர்லயே இன்னைக்கு சென்னை முழுக்க இருக்கு. தமிழக அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை இன்னைக்கு தன் கையில வச்சிருக்காரு. என்ன பண்றார் அப்படின்றத மக்கள் கேள்வியா நம்ம கேட்கிறோம். 8 பேர் வந்து நைட்டே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு முதல்வர் சொல்றார். ஆனால் சென்னையில நேத்து நான் இருந்தேன், தமிழக காவல்துறை அவங்கள அரெஸ்ட் பண்ணல, அவங்களாக வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. இதான் உண்மை. அந்த 8 பேருமே அவர்களாக வந்து சரணடைந்தவர்கள் தானே ஒழிய காவல்துறை அவங்கள கைது பண்ணல. அதுவே முதல்ல ஒரு தப்பான நியூஸை வந்து பதிவு வைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த 8 பேரில் அருள் அப்படிங்கிறவர் வந்து ஆளும் கட்சியினுடைய பேக்ரவுண்ட்ல இருப்பவர் என்பது ஒட்டுமொத்தமாக நேத்து நாங்க போனப்ப பிஎஸ்பி கட்சியை சேர்ந்தவர்களே என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, கொலை நடந்த இடம் முதல்வரின் தொகுதி கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை காய்ச்சறது இன்னைக்கு யார் அப்படின்னா ஆளும் கட்சியை சேர்ந்த பேக்ரவுண்ட் தான் ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்கள் நேரடியா சொல்றாங்க. நான் நேரடியாக போய் அந்த பாதிக்கப்பட்ட அனைவரையும் நேராக சந்திச்சுட்டு தான் இந்த பேட்டியை நான் தரேன். அப்போ இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறி இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு? செய்கூலி சேதாரம் இல்லாமல் 40க்கு 40 நாங்கள் வென்றெடுத்து விட்டோம் அப்படின்னு பெருமை சொல்றார். தேர்தலை நோக்கி தான் இந்த ஆட்சி இருக்குதே ஒழிய அடுத்த தலைமுறையை நோக்கி இந்த ஆட்சி இல்லை என்பது உங்கள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தெளிவாக மக்களுக்கு பதிய வச்சிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு செய்கூலி சேதாரம் உங்களுக்கு இல்லை, ஆனா மக்கள் டெய்லி சேதாரம் ஆகிட்டு இருக்காங்களே, ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்கள் டெய்லி சேதாரம் ஆகிட்டு இருக்காங்களே, இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது? அப்ப இங்க செய்கூலி சேதாரம் மக்களை பாதிப்பது முதல்வருக்கு தெரியலையா? அப்படின்னா இந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைத்து மேயர்களும் மிகப்பெரிய மனக்குறையோட தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மேயர் ரிசைன் பண்ணிட்டார், கோயம்புத்தூர்ல இருக்கிற மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் தொடர்ந்து இருக்கின்ற அத்தனை கார்பரேஷன்ல இருக்கிற மேயர்களும் வெகு விரைவில் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் என்பதை அந்த 2 மேயர்களே பதிய வைப்பதிலேயே தெரியுது. இந்த திமுகவினுடைய ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனி. இன்னைக்கு 2 ஆளும் கட்சியை சேர்ந்த மேயர்கள் இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போதான் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தேன். 70 உயிர் கள்ளச்சாராயத்துல 70 பட்டியலின மக்கள். தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருமே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான். படுகொலைகளும் கள்ளச்சாராய மரணங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்து பார்த்தா கூட்டணியில் இருக்கும் சகோதரர் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு என்ன சொல்றாங்க? இவங்க வந்து 8 பேருமே உண்மையான குற்றவாளி கிடையாது, உண்மை குற்றவாளிகளை தமிழக அரசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
இன்னைக்கு செல்வ பெருந்தையவர் என்ன சொல்றாரு? இந்த சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு சீர்கேடா மாறி இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்ற. இன்னைக்கு அவங்க கூட்டணியில தானே இருக்காங்க. காங்கிரஸும் சரி, திருமாவளவன் அவர்களும். ஏன் முதல்வரை நேராக சந்திச்சு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏன் ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது? அதுவும் இன்னைக்கு பட்டியல் இனத்துக்கு பாதுகாவலர்கள் நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற திமுக ஏன் தொடர்ந்து பட்டியல் இன மக்களே வந்து தொடர்ந்து மரணத்தை சந்திச்சிட்டு இருக்காங்கன்ற கேள்வியை பட்டியல் இன மக்கள் சார்பாக நான் எழுப்புறேன். டாஸ்மாக் கடைகளை நடத்துவது யார்? தமிழக அரசு. ஆனா அவங்க மூத்த அமைச்சரே என்ன பதிவு செய்யறாரு சட்டசபையில? அதுல வந்து கிக் இல்ல, அதனாலதான் மக்கள் எல்லாம் கள்ளச்சாராயத்தை நோக்கி போதையை நோக்கி போகின்றாங்கன்னு சட்டசபையில் ஒரு சீனியர் மினிஸ்டர் இத பதிய வைக்கிறார். அப்போ சட்டசபையிலே ஒரு சீனியர் மினிஸ்டரே இது ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அனைத்து அமைச்சர்கள் இருக்காங்க, ஒரு சட்டசபையில் அதை பதிய வைக்கிறார் என்றால், இன்னைக்கு ஒரு உணவகம் தரம் இல்லாமல் இருந்தால், எந்த ஒரு பொருளும் தரம் இல்லாமல் இருந்தால் உடனே போய் சீல் வைக்கிறீங்களே, உடனடியாக அந்த உணவகத்தில் சீல் வைக்கிறீங்களே, தரம் இல்லாத உணவை நீங்க விநியோகம் பண்ணீங்கன்னு. அப்ப எல்லா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு தமிழக அரசை சீல் வைத்து தரம் இல்லாத சரக்கை மக்களுக்கு விற்கிறத மக்கள் சார்பாக உடனடியாக அனைத்து டாஸ்மாக் கடைக்கும் சீல் வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ ஒரு தரம் இல்லாத பொருளை கொடுத்துட்டு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறது ஆளும் கட்சி தான் என்பது தெளிவாக தெரிகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை வஸ்துக்கள் மிக அதிகமான புழக்கத்துல இருக்கு. நாங்க கவர்னரை சந்திச்ச RN ரவி அவர்களிடம் இத நாங்க முறையிட்டோம். அப்ப அவருமே இதான் சொன்னார். அவர் கஞ்சா கூட ஒரு அளவு ஏத்துக்கலாம், இந்த சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக்ஸ் வருது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மிக மிக அபாயகரமான ட்ரக்ஸ் அது அப்படின்னு ஆளுநர் ரவி அவர்களே என்கிட்ட சொன்னார். அப்ப இது இந்த 4 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க இந்த ட்ரக்ஸோட விற்பனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுல மெயின் அவங்க டார்கெட் யாருன்னா யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், மாணவர்கள், ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இது ட்ரக்ஸுக்கு. ட்ரிங்க்ஸ், டாஸ்மாக் இன்னைக்கு ஆண்கள், இந்த கூலி வேலை பார்க்கிறவங்க, ஏழை மக்கள், அவங்கள டார்கெட் பண்றாரு. கள்ளச்சாராயம் யாரு? இன்னைக்கு வறுமையில இருந்து இந்த டாஸ்மாக்ல அதை கூட வாங்கி குடிக்க முடியாதவங்க இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்ற நிலைமை இருக்கிறது. சோ இது அத்தனையுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும். எதிர்காலத்தின் தமிழகத்திற்கு இந்த வருகின்ற சன்னதிகளுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பது ஒரு புறம். கன்னியாகுமரியிலிருந்து நீங்க திருநெல்வேலி, தென்காசி வரைக்கும் நீங்க போய் பாருங்க. டெய்லி நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தமிழக அரசு எதை நோக்கி செல்கிறது, எதை மக்களுக்கு விட்டுட்டு போக போகுது எதிர்காலத்துல என்ற கேள்வி மிக வேதனையோட நான் பதிய வைக்கிறேன். ரேஷன் கடையில நீங்க பாருங்க, 3 மாத காலமாக ஒரு தமிழ்நாடு இருக்கிற மக்களுக்கு மிக முக்கியம் ரேஷன். ஆனா 3 மாசமாக பாமாயிலோ, அந்த பேசிக் அந்த அரிசி தவிர மீதி பருப்பு வகைகள், பாமாயில் வகைகள் எதுவுமே 3 மாசமா கிடைக்கல. ஏன்னா டெண்டர் விட்டவங்க மிகப்பெரிய அளவுல அவங்க கிட்ட கமிஷன் கேட்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதனால டெண்டர் எடுப்பவர்கள் எல்லாருமே ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில குளறுபடி நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு ரேஷன்ல குறித்த நேரத்தில் ரேஷன் பொருளை விநியோகிக்க முடியல அப்படின்ற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. ஏன் இந்த முறை போட்டியிடலைன்னா, கடந்த முறை ஈரோடு தொகுதியில் நடந்தது மிக மிக ஒரு கேவலமான ஒரு தேர்தல் என்பதை நான் ஓப்பனா சொல்றேன். மக்களை ஆட்டு மந்தைகளை அடைச்சு வைக்கிறது போல அடைச்சு வச்சு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக மக்களை அடிமைப்படுத்தி அவங்க வறுமையையும் அவங்களுடைய ஏழ்மையையும் பயன்படுத்தி திமுக மிக மிக தவறான ஒரு தேர்தலை ஈரோடுல முன்னெடுத்தாங்க. இத போய் எத்தனையோ முறை நாங்கள் தேர்தல் கமிஷன் கிட்ட வித் எவிடன்ஸோட கொடுத்தோம், எந்த பலனுமே கிடையாது.
அதனால நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு அவங்க வேலையை நிச்சயமாக ஒழுங்கா செய்யலன்றதை நான் இந்த நேரத்தை பதிய வைக்கிறேன். இதற்கு நீதி அரசர்களும் இன்னைக்கு எத்தனையோ சட்டம் திருத்தம் கொண்டு வரீங்களா, முதல் சட்ட திருத்தம் நீங்க கொண்டு வர வேண்டியது தேர்தல் கமிஷன்ல தான். தேர்தல் ஆணையம் செயல்பாடு சுத்தமாக சரியில்லை. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்கிறது இல்லை. அப்ப எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க? யார் ஆட்சியாளர்களோ அவங்களே அடுத்துன்னு அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. எல்லாருடைய டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், உழைப்பு வேஸ்ட். எல்லா உழைச்சாலும் இன்னைக்கு அராஜகமும் ஓட்டுக்கு காசும் இலவசம் தான் அங்க நிக்குதே ஒழிய வேற என்ன இருக்கு? அப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேட்கிறேன். இன்னைக்கு எந்த ஒரு போனா கோர்ட்டு பார்த்துக்கும். கோர்ட்டுக்கு நிறைய வேலை இருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன? ஒழுங்கா தேர்தல் நடக்குதா, நியாயமா நடக்குதா, அப்படி நடக்கலைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுத்து விசாரிச்சு தப்பு செய்த கேண்டிடேட்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான வேலை. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக? எந்த நியாயம் யாருக்கும் கிடைக்கலையே.